ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோம்னா நம்ம ஏசிபிக்கு நம்ம மாயா அந்த பிரேஸ்லெட்டை கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதை ஒரு ஆதாரமாக எடுத்துகிட்டு புவனேஸ்வரி குடும்பத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு சந்தேகப்பட்டு நேராக புவனேஸ்வரி வீட்டுக்கு வராங்க. அப்போது புவனேஸ்வரியும் பசுபதியும் எதுக்காக சார் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு போதும் சாருகேஷும் எடுத்து இப்போ நடத்த வந்திருக்கிற புது ஏசிபி நான் தான். எனக்கு உங்கள் மேலே சந்தேகமாக இருக்குது. எனக்கு என்னமோ நீங்கள் தான் சாரு கதையை முடிச்சிருப்பீங்களோன்னு தோணுது அப்படின்னு போதும். சார் எங்கே என்ன பேசிட்டு இருக்கீங்க, இப்படி தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு புவனேஸ்வரியும் பசுபதியும் அந்த இடத்துல டென்ஷன் ஆகி தாம்பூம்னு கொதிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், கூடிய சீக்கிரமே இதுக்கு பின்னாடி நீங்கள் தான் இருக்கீங்கன்னு நான் ஆதாரத்தோட வருவேன், அதனால ரெடியாக இருந்துக்கோங்க அப்படின்னுட்டு ஏசிபி கிளம்பினதும் உடனே புவனேஸ்வரியும் பசுபதியும் அதிர்ச்சி ஆறாங்க. என்னம்மா இவர் இப்படி பேசிட்டு போகிறாரு, நடக்கிறதெல்லாம் பார்த்தா எங்கே நம்ம மாட்டிப்போமோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு போதும். அண்ணே நீயே உன் வாயை கொடுத்து மாட்டிக்காமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கியா, நான் அந்த மாயாவை கொஞ்சம் லேசாக இட போட்டுட்டேன்னு நாம் நினச்சதை விட கொஞ்சம் ஓவராக தான் இருக்கா, அதனால நான் பார்த்துக்கிறேன், நீ பயப்படாதேங்கிற மாதிரி அந்த இடத்துல புவனேஸ்வரி பசுபதியை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம ஏசிபி கிட்ட மாயா பேச ஆரம்பிக்கிறாங்க. சார் நான் அடிச்சு சொல்கிறேன், என்னால் கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியும், என் பெரிய பக்கம் இந்த ஊருக்குள்ளே எதிரி பகைன்னு சொன்னால் அந்த புவனேஸ்வரி குடும்பத்தோட மட்டும்தான் சார், வேற யாருமே இருக்க வாய்ப்பே இல்லை. அந்த சாருவோட கையெழுத்துன்னு உறுதிப்படுத்தினாலும் அவளை மிரட்டி தான் லெட்டர் எழுதியிருக்காங்க, தண்ணியில் மூழ்கி அடிச்சிருக்காங்க, சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் தூக்கில் போட்டிருக்கணும் அப்படின்னு போதும். நீங்கள் சொல்கிறது அதே சந்தேகம் எனக்கு இருக்கு மாயா, ஆனால் இதை சந்தேகம்னு சொல்ல முடியா, என்னால் கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியும், கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரமே இதுக்கு பின்னாடி இருக்கிற குற்றவாளியை நான் கண்டுபிடிச்சு சொல்கிறேன் அப்படின்னதும் உடனே லிங்கம் அந்த இடத்துக்கு வராங்க. சார் என் பொண்ணு கையில் இருந்த பிரேஸ்லெட் யாரோடதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னும் போதும் கண்டிப்பாக அது பசுபதியோட தாத்தா இருக்கும் அப்படின்னது. சார் அவங்க பெரியப்பாவை காப்பாற்றுறதுக்கு நாடகம் போடுறா, நீங்கள் என்னன்னா அவ பேச்சு நம்புறீங்க அப்படின்னும் போதும் இங்கே பாருங்க, நீங்கள் கூட உங்கள் பொண்ணு கல்யாணத்தை நடத்துறதுக்கு எவ்வளோ கேவலமான வேலை பார்த்தீங்க, எல்லாமே எனக்கு அவங்க தரப்புல இருந்து சொல்லிட்டாங்க. அப்படி பார்த்தா நீங்களும் ரகுராம் குடும்பத்துக்கு அந்த புவனேஸ்வரியோட சேர்ந்து எதிரியா தான் இருந்திருக்கீங்க. எனக்கு என்னமோ நீங்களும் அவங்க குடும்பத்தோட சேர்ந்து உங்க பொண்ணு கதையை முடிச்சிருப்பீங்களோன்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னதும் லிங்கம் ஆள ஆரம்பிக்கிறாங்க. சார் என்ன சார், நீங்களும் ஒரு தகப்பனா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு தகப்பன் தன்னோட சொந்த பொண்ணை இப்படி பண்ணுவானா, இதெல்லாம் ரொம்ப அபாண்டம் சார் அப்படின்னதும் கோபம் வருதா இல்லையா, அது மாதிரி தான் ரகுராமும் உங்க பொண்ணை அவருக்கு பொண்ணை தனி பார்த்தாரு, இல்லைன்னா அவ்வளோ கோடி பெருமதி உள்ள நிலத்தை அவங்க பொண்ணு பேரில் எழுதி வைப்பாரா, அது மட்டும் இல்லாமல் இத்தனை வருஷமாக அவர் கூட இருந்திருக்கீங்க, அவர் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியாதா, எங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு போதும் லிங்கம் அந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்க இப்போ அந்த புவனேஸ்வரி எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவா, ஏன் ரகுராம் குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு உங்கள் பொண்ணை பவடக்காயாக பயன்படுத்திருக்க கூடாது அப்படின்னதும் சார் நீங்கள் இப்படி பேசிட்டு இருக்கீங்க, ஆமாம் உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது, உங்கள் பொண்ணு ஃபோனு இப்போ என் கையில் அந்த கால் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற நம்பர் ஒன்றும் வேற யாருன்றது கிடையாது, அந்த புவனேஸ்வரியோட லொக்கேஷனை தான் காட்டுச்சு, ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நம்பர் ஒர்க் ஆகுதில்லை, அதுலேருந்தே புரியுது உங்கள் பொண்ணு கூட கடைசியாக பேசிக்கிறது அந்த பசுபதி இல்லைன்னா புவனேஸ்வரியாக இருக்கணும் அப்படின்னதும் உடனே லிங்கம் சம அதிர்ச்சி ஆகிறாங்க. சார் எனக்கு குற்றவாளியை கண்டுபிடிக்கிறத விட என் பொண்ணுக்காக நியாயம் கிடைக்கணும், அதுக்கான உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சி தண்டனை கிடைக்கணும், எப்படியாச்சும் என் பொண்ணுக்கான நியாயத்தை பெற்று கொடுத்துருங்க சார், அது போதும் அப்படின்னு அழுதுட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் சொன்ன எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு உடனே லிங்கம் பசுபதி வீட்டுக்கு வராங்க. அங்கே பார்த்தோன்னா பசுபதியும் புவனேஸ்வரியும் லிங்கத்தை பார்த்ததும் வாங்க லிங்கம், ஏசிபி எங்களையும் சந்தேகப்பட்டுட்டாரு அப்படின்னு போது அவர் சந்தேகப்பட்டதில் என்ன தப்பு இருக்குது, எனக்கு என்னமோ நீங்கள் தான் என் பொண்ணு கதையை முடிச்சிருப்பீங்களோன்னு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு போது லிங்கம் என்னையா இப்படி பேசுகிற, உன்னை விட உன் பொண்ணு கல்யாணம் நடக்கணும்னு நாங்களும் தானே ஆர்வமாக இருந்தோம், இப்போ நீ எங்களை தப்பாக நினச்சா என்னையா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு போதும் அதானே லிங்கம்,
கேஸை திசை திருப்பி எங்களை பழி வாங்கணும்னு பார்க்குறாங்க. நீங்கள் தான் உஷாராக இருக்கணும் அப்படின்னும் போது, இல்லைங்க நான் இப்போ தான் தெளிவாக இருக்கேன். என் பொண்ணு இல்லாமல் போன சோகத்தில் தான் முட்டாளாக யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். எல்லாத்தையும் சுற்றி வளைச்சி பார்க்குறப்போ ரகுராம் அப்படி பண்ணக்கூடியவர் இல்லை. ஒரு நாள் கூட கொடுத்த வாக்க மீறது இல்லை. அதே மாதிரி அந்த சீனு தம்பி கல்யாணத்தை வேணான்னு ஒரு வார்த்தை சொல்லாமல் கடைசி வரைக்கும் இருந்தார். அப்படி பார்த்தா என் பொண்ணோட ரூமுக்கு அன்னைக்கு நைட்டு யாருமே போக இல்லை. எனக்கு என்னமோ நீங்கள் தான் திட்டம் போட்டு என் பொண்ணு கதையை முடிச்சிருக்கீங்களோட சந்தேகமாக இருக்குது அப்படின்னதும் பசுபதியும் புவனேஸ்வரியும் அதிர்ச்சியாராங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இவர் சந்தேகப்படுறாருன்னு இவர் கதையை முடிச்சுட்டு அடுத்த பழியை யார் மேலேயாச்சும் போடலான்னு நினைக்கவும் வாய்ப்பு இருக்குது நம்ம புவனேஸ்வரி. ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்.